தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது. பொதுவாகவே சாப்பாடுன்னு வரும்போது மனுஷங்களை 2 வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று பசிக்கு சாப்பிட்றவங்க, இன்னொன்று ருசிக்கு சாப்பிட்றவங்க. வாழ்றதுக்கு தான் உணவு அப்படின்னு சொல்ற காலம் போய் சாப்பிட்றதுக்கு தான் வாழ்வுன்னு சொல்ற காலம் வந்துருச்சு. பொதுவாகவே சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்கள ஃபுட்டின்னு நம்ம கூப்பிடுவோம். இந்த ஃபுட்டிஸ்க்கெல்லாம் எங்க எந்த ஃபுட்டு சூப்பரா இருக்குன்றதெல்லாம் அப் டு டேட்டா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, படத்துல ஏதாவது ஒரு சாப்பாடு சீன் வந்தாலோ இல்ல ஒரு ஆடுல ஒரு சாப்பிடுற பொருளை காட்டினாலோ அதை பார்த்ததும் உங்களுக்கு பசி எடுக்குதா அப்படின்னா உங்க உடம்புல இருக்க இன்சுலின் லெவலை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன வயசுல இருந்தே ஃபுட்டு மேல ஆர்வம் காட்டினவங்களுக்கும் சமீப காலமா ஃபுட்டு மேல ஒரு ஈர்ப்பு வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த இன்சுலின் தாங்க. இந்த இன்சுலின்றது உடம்புல இருக்க எல்லா பார்ட்டுக்கும் குளுக்கோஸை சீரா அனுப்புற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனோட இன்டெஃபிஷியன்சி தான் நமக்கு டயபெட்டிஸா வருது. இதுக்கும் பசிக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த இன்சுலின் ஹார்மோன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் போதோ இல்ல இந்த இன்சுலின் ஒழுங்கா சுரக்காம இருக்கும் போதோ நமக்கு அடிக்கடி பசிக்கும். அதனால்தான் சுகர் பேஷண்ட்ஸ் வாயை கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு திடீர்னு பசிக்குது இல்லை ஏதாவது ஒரு ஃபுட் இமேஜை பார்த்தாலே நமக்கு அதை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வருது, இது சமீப காலமாக தான் நடக்குதுன்னா நீங்கள் உடனே சுகர் டெஸ்ட் பண்ணி ஆகணுங்க. நம்ம உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சில சிம்டம்ஸ் வச்சு அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது நம்ம உடம்பே காட்டி கொடுத்துரும். இப்போ இந்த சுகரே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு அடிக்கடி பசிக்குதுனாலோ இல்லை உடம்புல எங்கன்னா இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை ரொம்ப நாளாக ஒரு காயம் ஆறாமலே இருக்குதுனாலோ உங்களுக்கு சுகர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. சரி, இந்த கிரேவிங்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? சிம்பிளுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ, எப்போல்லாம் ஏதாவது ஃபுட்டை பார்த்ததோ அதை சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிங்க. அது சுடு தண்ணியாக இருந்தால் இன்னும் பெட்டராகவே இருக்குங்க. சரி, அப்போ சுகர் வந்தால் என்னால் எதுவுமே சாப்பிட முடியாதான்னு கேட்டால் நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் அந்த குவான்டிட்டியை கம்மியாக சாப்பிடணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணி சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அதை ஹாஃப் பிளேட் இல்லைன்னா 1/4 பிளேட்டாக மாற்றிடுங்க. உணவோட போர்ஷனை இந்த மாதிரி கம்மியாக சாப்பிடும் போது உங்களால் நிறைய வெரைட்டியை ருசி பார்க்க முடியும். 1/2 இன்ச்சு நாக்குக்காக 5 அடி உடம்ப நீங்கள் கெடுத்துக்காதீங்க. தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நம்ம ஸ்டோரி? நீ சொல்றியா நான் சொல்லுவேன்? நான் சொன்னா உண்மையே சொல்லுவேன். நானே சொல்லி ஆக்செப்டட் த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்னு வந்தது. என் சந்தோஷம் அன்னைக்கு ஆரம்பிச்சது. சந்தோஷம் மாடுலேஷனே சரியில்லையே. அது வேற வழி இல்லைப்பா, இன்டர்வியூவில் அப்படிதான் சொல்லி ஆகும். சம்வேர் அரௌண்ட் 8:39 அந்த டைம் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஆட் ஃப்ரெண்டு கொடுத்தது மட்டும்தான் ஞாபகம். அங்கே இருந்தால் எவ்ரி திங் ஸ்டார்டட். மேபி அன்றைக்கி நான் தூங்கி இருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஐம் அன்ஏபிள் டு ப்ரெடிக்ட் ஆல்சோ. தூங்கியிருக்கலாம். பட் சீரியஸ்லி நோ ப்ரோ. ரீட் பார்க்ல அப்படியே இந்த ஒரு படத்துல வர்ற மாதிரி என்ன சொல்றது, இந்த பன்னீர் தெளிக்கிறதுக்குலாம் நிற்பாங்களா? சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ. அந்த லைனில் வந்துட்டு இவ இப்படி நின்றுட்டு இருக்கா, நான் இப்படி என் ஃப்ரெண்ட்ஸோட நடந்து வந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி பன்னீர் தெளிச்சுட்டு டே எப்படா இருக்க அப்படின்னு தான் சொன்னான். இதுதான் ஃபர்ஸ்ட்டு. அவன் வந்து போய் கேட்க கூட இல்லை, எங்கள் அம்மா கிட்டே கேட்டான். அப்படியே கல்யாணம் ஆச்சு, அப்படியே எல்லாம் ஆயிடுச்சே தவிர எங்கள் அப்பா கிட்ட இன்னும் வந்துட்டு உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்படி எல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லைங்க. ஸோ அது அவ்வளோ உதறல். இப்போ பார்த்தா ஃபுல்லாக பட்டீஸ் ஆகிட்டாங்க 2 பேரும். ஸோ ஒரு சில டைம்லாம் உடஞ்சிருக்கா, லைக் என்ன இன்னும் கிடைக்கல இப்போ? ப்ளீஸ் ப்ளீஸ் அதை பற்றியெல்லாம் வேண்டாம். சரி சொல்லலாம்.